இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தேவதூதன் மூலமாக மரியாளுக்கு சொல்லப்படுகிறது. மரியாளே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிறக்க போகிற இயேசுவை குறித்து தேவதூதன் சொல்றார். அவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில் யாக்கோபுவை முதன்மைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வாசிங்களேன், லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 33வது வசனம். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அல்லேலூயா. யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்வார் என்று குறிப்பிட்டிருக்கலாம். ஆனா அங்கே யாக்கோபின் குடும்பத்தார் இயேசு கிறிஸ்துவாலே ஆளுகை செய்யப்படுவார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரமல்ல, நித்தியமாய் நிரந்தரமாய் நம்மளை அவர் ஆளுகை செய்ய வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும். தேவன் யாக்கோபின் குடும்பத்தாரத்தான் அதிகாரம் செலுத்துவாரு, யாக்கோபின் குடும்பத்தாரத்தான் ஆளுகை செய்வாரு. அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆளுகை செய்யணும், அரசாட்சி செய்யணும் அப்படின்னா நாம் யாக்கோபின் குடும்பத்தாராய் மாற வேண்டும். நாம் யாராய் மாற வேண்டும்? யாக்கோபின் குடும்பத்தாராய் மாற வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம் யாராய் மாற வேண்டும்? யாக்கோபின் குடும்பத்தாராய் மாற வேண்டும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதாவது தேவனுடைய அரசாட்சி யாக்கோபின் குடும்பத்தார் மேலே வந்தபோது அவங்க பெற்றுக்கொண்ட நன்மைகள், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் 42வது வசனம். எல்லாரும் எடுத்து வைத்து வாசிங்க. பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஹல்லேலூயா. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், யாக்கோபின் குடும்பத்தாருக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் திரளான ஆடுகள், வேலைக்காரிகள் உடையவனானான். போகும்போது மாமா வீட்டுக்கு போகும்போது ஒரு கோலோடு தான் போகிறான். ஆனால் அங்கே போய் 20 ஆண்டுகளில் ஏமாத்துக்கார மாமாட்டைய சொல்லுங்க, 7 வருஷம் ஒரு பொம்பளை பிள்ளைக்காகவும், இன்னொரு 7 வருஷம் இன்னொரு பொம்பளை பிள்ளைக்காகவும் உழைப்ப சுரண்டுனா
ஆனா கர்த்தருடைய ராஜ்யம் யாக்கோபு மேல இருந்துச்சுல. அந்த 20 வருஷத்துல திரளான ஆடுகள், திரளான வேலைக்காரன், திரளான வேலைக்காரிகள் உடையவனாய் மாற்றி விட்டது. பிரதர், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அரசாட்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் பலுகுவீர்கள், பெருகுவீர்கள். நீங்களும் எல்லா விதத்திலையும் பலுகுவீர்கள், பெருகுவீர்கள். இன்னைக்கு யாக்கோப்பு குறித்து எப்படி பாட்டு பாடுறாங்க? எப்படி பாட்டு பாடுறாங்க? 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தார் அப்படின்னு பாட்டு பாடுறாங்களா? இந்த பாட்டு ஆபிரகாமுக்கு கிடைக்கல, இந்த பாட்டு ஈசாக்குக்கு கிடைக்கல. ஆனா இந்த பாட்டு யாருக்கு கிடைத்திருக்கிறது? யாக்கோபுக்கு. ஏன்னா யாக்கோபின் குடும்பத்தார ஆண்டவர் அரசாட்சி செய்தபடினால அந்த யாக்கோபு பலுகி பெருகினான். அங்கே நஷ்டங்களுக்கு இடம் இல்லை, அங்கே இழப்புகளுக்கு இடம் இல்லை. ஆண்டவர் பெருக்கத்தை கட்டளையிட்டார், ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவனுடைய சகோதரன் ஏசாவுக்கு இந்த யாக்கோபு கொடுத்த வெகுமதிகளை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு நம்மகிட்ட அவ்வளவு ஆடுகள் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா யாக்கோபு காணிக்கையாவே அவளை கொடுத்தார் அப்படின்னா அவருடைய ஆடுகள், அவருடைய வேலைக்காரங்க எவ்வளவு பாருங்களேன். ஆண்டவருடைய ஆட்சி நம்ம மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பெருகிக்கிட்டே தான் போவோம், பெருகிக்கிட்டே தான் போவோம். நம்புனீங்கன்னா நல்ல தலைக்கு மேல கை தட்டி, நல்லா 2 கையை தட்டி, இவ்வளவுதானே உங்க கை தட்டி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெருக்கம் இல்லாததுக்கு காரணம் தேவனுடைய ராஜ்யம் இல்லாமல் இருப்பதாக இருக்கலாம். தேவனுடைய அரசாட்சி இருக்கிற இடத்துல கண்டிப்பா அங்கே பெருக்கம் இருக்கும், அங்கே அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். உடையவனானான் அப்படிங்கிற வார்த்தை உங்க பேர்ல சொல்லப்படும். தம்பி, உடையவனானான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உடையவனானான். உடையவனானால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். அதே ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆண்டவர் அவருடைய அரசாட்சியை வச்சிட்டார்னா அங்கே என்ன நடக்கும்? முப்பத்தி 2வது அதிகாரம் 31வது அதிகாரத்தில் 41, 42. இந்த 20 வருஷ காலம், நல்லா கவனிங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த 20 வருஷம் யாக்கோபு தன் மாமாவை பார்த்து சொல்றான், இந்த 20 வருஷம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். உங்க வீட்டில் இருந்தேன் மாமா, மாமா உங்க வீட்டில் இருந்தேன். உங்களை கூப்பிடுறேன்னு நினைச்சுக்கிறாதீங்க. மாமா உங்க வீட்டில் இருந்தேன் அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும், 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும், 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும், 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். 10 முறை. மாமாக்கெல்லாம் அப்படித்தான், 10 முறை எதை மாத்துவாங்க? சம்பளத்தை மாத்துவாங்க. மருமையை முன்னேறிடக்கூடாதுன்னு. இவ்வளவுக்கும் தாய் மாமன் ரெபெக்காளுடைய சகோதரன். உலகத்தில் யாரை நம்பினாலும் இந்த மாமாக்களை என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. எல்லா மாமாக்களும் அப்படி இருப்பது கிடையாது. ஆனால் ஒரு சில மாமாக்கள் இப்படித்தான். மருமகனுடைய உழைப்பை சுரண்டி தாம் பிள்ளை நல்லா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய மகள், தன்னுடைய மருமகன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாமாக்கள், லாபான்கள். ஆனால் மருமக அப்படி நினைச்சாலும்
நம்ம ஏசப்பா அப்படி நினைக்க மாட்டார்ல. நம்மளை நல்லா இருக்கணும்னு நினைக்காத அந்த மனிதர்களுக்கு முன்னாடி நம்மளை நல்லாவே வச்சிருக்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லா வச்சிருப்பார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்புறீங்களா? நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு முன்னாடி நம்மளை நல்லாவே வச்சிருக்கிறவரு. புரியுதா நான் உங்களுக்கு சொல்லுகிறது? ஹல்லேலூயா. வாசிங்களே. 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீ. தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேத்து ராத்திரியில உம்மை கடிந்து கொண்டார். ஆண்டவருடைய ராஜ்யம் நம்ம மேலே இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி லாபான்கள் மாமங்கிற பேரில், சொந்தங்கிற பேரில், நண்பர்கள் என்கிற பேரில் ஏதோ ஒரு விதத்தில் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் திருடிடுவான், நம்மளை எம்டி ஆக்கிடுவான், நம்மளை காலி ஆக்கிடுவான், நம்மளை வெறுமை ஆக்கிடுவான். ஆனால் அப்படிப்பட்ட லாபானுக்கு மத்தியில் ஆண்டவர் இவன் வெறுமையாக ஆகாதபடிக்கு அவன் 10 முறை சம்பளத்தை மாற்றுறான். புள்ளியும் வரி உள்ள குட்டிகள் போட்டால் அது எனக்கு, பிளேனா குட்டி போட்டால் அது உனக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா யாக்கோப்புக்கு ஏதோ அந்த பக்கத்தில் போய் நின்றுறாரு. உடனே சம்பளத்தை மாற்றுறான். பிளேனா குட்டி போடுறதெல்லாம் எனக்குன்னு, புள்ளி வரி போட்டதெல்லாம் உனக்குங்க. ஆண்டவர் அப்படி மாறிடுறாரு. நம்ம எந்த பக்கம் இருக்கிறோமோ அந்த பக்கத்தான் ஏசி இருப்பார். அல்லேலூயா. நம்ம தெராசில் எந்த பக்கம் நிற்கிறோமோ அந்த பக்கம் தான் நம்ம ஆண்டவர் நம்ம பக்கத்தில் நின்று நம்மோடு கூட இருந்து நமக்கு துணை செய்கிறவர். தலைக்கு மேல் கூட கை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். கர்த்தர் என் பட்சத்தில் நிற்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் நிற்கிறார். மனுஷன் எனக்கு ஒன்று செய்ய முடியாது. 10 முறை சம்பளத்தை மாற்றி பார்க்குறான், முடியலை. யாக்கோப்புக்கு திரளான ஆடுகள் பெருகுகிறது. அவனால வெறுமையாக்க முடியலைங்க. தேவனுடைய ராஜ்யம் இருந்துச்சுன்னா உங்களுடைய காரியம் திவாலாகாது. நீங்க எம்டி ஆக மாட்டீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. நீங்க பெருகி கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வெறுமையாக்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் குடும்பத்தார இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்ய வேண்டும் என்று. உங்களுடைய வாழ்க்கையையும் இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்யணும். நீ வெறுமையாக மாட்ட, நீ வறுமையில் வாட மாட்ட, நீ தரித்திரத்தில் இருக்க மாட்ட, நீ நஷ்டமடைய மாட்ட, நீ இழப்புகளை சந்திக்க மாட்ட. உன் பிள்ளைகள் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உன் பந்திய சுத்திலும் உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? எப்படி இருப்பார்கள்? வேப்ப மர கன்று போலவா, முருங்கை மர கன்றுகள் போலவா? எப்படி இருப்பார்கள் தம்பி? சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஒலிவ மர கன்றுகள் போல இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையையும், உங்கள் பேர பிள்ளைகளில் ஒரு பிள்ளையையும் நீங்கள் இழந்து போக மாட்டீங்க. உங்கள் வீடு பிள்ளைகளினாலே நிரம்பி இருக்கும். உங்களுடைய வீடு செல்வத்தினாலே நிரம்பி இருக்கும். உங்களுடைய வீடு ஆடு மாடுகளினாலே நிரம்பி இருக்கும். உங்களுடைய வீடு ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்கும். நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கைத்தட்ட மாட்டீங்களே. தம்பி, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாரு, பெருகவே பெருக பண்ணுவாரு. பிரதர், பின்னாடி இருக்கிற பிரதர், வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உங்களுடைய சந்ததி பெருகி இருக்கும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாள் பெருகி இருக்கும். ஒரு நாள் பெருக்கத்தை பார்ப்பீங்க சிஸ்டர். ஒரு நாள் பெருக்கத்தை பார்ப்பீங்க. முக்காடை போட்டு எங்களை மறந்துடாதீங்க, முக்காடை கொஞ்சம் மேலே ஏற்றி விடுங்க சிஸ்டர். ஆமே, நீங்கள் இங்கே பார்க்கிறீர்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. கொஞ்சம் முக்காடை ஏற்றி விடுங்க வெங்கலட்சுமி சிஸ்டர். ஆமாம், இப்பொழுது தெரிகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நல்ல வர மாட்டேங்குது.
நிறைய பேருக்கு ட்ரிக்ஸு, அப்படியே முக்காடை போட்டு தூங்க வேண்டியதான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களை வெறுமையாக இருக்க விட மாட்டார், வறுமையில் வாட விட மாட்டார். ஏன்னா ஒரு ராஜ்யத்தினுடைய காரியங்கள் 3. இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் இருக்குது அப்படின்னா மக்களுக்கு 3 காரியம் கண்டிப்பாக செய்யும். 3 காரியம். ஒன்று, மக்களுக்கு அடிப்படை தேவைகளை கொடுக்கணும். உணவு, உடை, இருப்பிடம். அதனால தான் ரேஷன் கடையை திறந்து குறைஞ்ச விலையில் அரிசி, சீனியெல்லாம் போட்டு மக்களை போஷிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள், முதலமைச்சர் திட்டம், பிரதமர் திட்டம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் லட்சங்கள் வாங்கி அவங்க நிறைய பணம் கொடுத்து ஒரு வீடு கட்டுவதற்கு தேவன் உதவி செய்கிறார், அரசாங்கம் உதவி செய்கிறது. ஏன்னா ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அது. அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய இன்னொரு காரியம் என்னென்னா மக்களுடைய பிரச்சனைகளை மாற்றணும், மக்கள் சமாதானத்தோடு இருக்கணும், மக்கள் நிம்மதியாக இருக்கணும். ரவுடிகளுடைய ராஜ்யத்தில் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் காவல் நிலையங்கள் ஆரம்பித்து அதை செயல்படுத்துகிறாங்க, இராணுவத்தை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவி செய்வதற்காக, சமாதானத்தோடு இருப்பதற்காக. ஆமென். இது ஒரு ராஜ்யத்தினுடைய கடமை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. பாதுகாப்பு. நம்முடைய தேசமே இராணுவத்திற்கு பல 1000 கோடிகள் செலவழித்து இராணுவ கட்டமைப்பை அமைத்து வைத்திருக்கிறார்கள். தீவிரவாதிகள் உள்ள வந்துடாதபடி, வேறு நாடுகளுடைய இராணுவங்கள் குண்டு போட்டுறாதபடிக்கு ஒரு நம்ம தேசத்தை சுற்றில ஒரு பயங்கர பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. அது தேசத்தினுடைய கடமை, மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. இந்த உலக பிரகாரமான ராஜ்யம் தன்னுடைய காரியங்களை தன்னுடைய தேசத்து மக்கள் மேலே வைத்து இந்த காரியங்களை செய்கிறது என்றால், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற நம்மளுக்கு அவர் செய்ய மாட்டாரா? நிறைய பேர் நினைக்கிறாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருந்தோம்னா நமக்கு என்ன நன்மை, நமக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல, நிறைய ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மூலமாக, ஆண்டவருடைய அரசாட்சியின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதில் ஒன்று மத்தேயு சுவிசேஷம் 6:36 வாசிங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோ நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை கொடுக்கிறவர். அல்லேலூயா. கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம தேட வேண்டியது உணவை அல்ல, நம்ம தேட வேண்டியது வேறொன்றை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினீங்கன்னா உங்களுடையவைகள் பின்னாடி உங்களை தேடும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் தான் சொல்கிறாரு, நீங்கள் உணவுக்காக கவலைப்படுகிறதுனால, உடைக்காக கவலைப்படுறதுனால உங்கள் சரீரத்தில் ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பண்டக சாலையில் தங்களுக்கென்று சேர்த்து வைக்கிறதும் இல்லை. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை, அவைகள் தங்களுக்கென்று பண்டக சாலையில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். வேதம் நம்மளை குறித்து சொல்லுகிறது, நம்ம எல்லாம் மிருகங்களை போல அல்ல, நம்ம எல்லாம் ஸ்பெஷல். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்ம எல்லாம் ஸ்பெஷல். சத்தமா சொல்லுங்களேன். வாலிப தம்பிகள் இப்படி வச்சுட்டு சொல்லுங்களேன், நம்ம எல்லாம் ஸ்பெஷல், நம்ம எல்லாம் விசேஷமானவர்கள், நம்ம எல்லாம் விசேஷமானவர்கள். ராஜ்யம் மட்டும் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம உணவை தேட வேண்டியதில்லை, உடைய தேட வேண்டியதில்லை, இருப்பிடத்தை தேட வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரு. நம்முடைய தேவைகள் நம்மளை வந்து தேடும். நல்லா தான் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்லா தான் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். உங்களுடைய தேவைகள் உங்களை வந்து தேடும். ஆனால் இன்றைக்கு மக்கள் எதை தேடணுமோ அதை தேடுறதில்லை. இன்னைக்கு எதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க? உணவை தேடுறாங்க. உணவை யார் தேடுவா?
எது தேடும்? மிருகங்கள் தான் தேடும். சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் எதை தேடும்? எதை தேடும்? சிங்கம் எதை தேடும்? இறைய தேடும். சரி, இறைய பிடிச்சிருச்சு, சாப்பிட்டுருச்சு, அதுக்கு பிறகு என்ன செய்யும்? படுத்து தூங்கும். பசி எடுக்கிற வரைக்கும் தூங்கும். பசி எடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன், மறுபடியும் எந்திரிக்கும், போகும். ஏதாவது முயல் கிடைக்குதா, ஏதாவது மான் கிடைக்குதா அப்படின்னு தேடும். இறை தேடும். இறைய பிடிச்சி சாப்பிடும், பிறகு மறுபடியும் தூங்கும். இதெல்லாம் மிருகங்களுடைய வேலை. நம்ம அதுக்காக பிறந்தோம்? சாப்பிட தூங்க, சாப்பிட தூங்க, வேலைக்கு போக சாப்பிட தூங்க. ஏங்க நம்மெல்லாம் விசேஷமானவர்களுங்க, ஸ்பெஷலிஸ்ட். ஆண்டவர் நம்மளை ஒரு மிருகத்தை போல நடத்த விரும்பலை, ஒரு ராஜாவை போல நடத்த விரும்புகிறாரு. ஒரு ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக நடத்த விரும்புகிறாருங்க ஆண்டவர். நீ உணவு தேடாத, நீ உடைய தேடாத, நீ இருப்பிடத்தை தேடாத, தேடி தேடி அலையாத, நீ என்னுடைய ராஜ்யத்தை தேடு, எல்லாம் உன்னை வந்து தேடும், உன்னை வந்து சேரும். கர்த்தர் சொல்றார், உன்னை வந்து சேரும். உன்னுடைய கடன் தேவைகள் உன்னிடத்துல வந்து சேரும். நீ எல்லாத்தையும் அடைச்சி நிம்மதியா இருப்ப, நீ கௌரவமா இருப்ப, நீ ராஜாவா இருப்ப, நீ ராஜாத்தியா இருப்ப. நல்லா தான் கை தட்டி, தலைக்கு மேல கை தட்டி, ஓ ஆண்டவர் நம்மளை எவ்வளவு சிநேகிக்கிறார், நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார். இந்த உடையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. எந்த குரங்காவது ட்ரெஸ் போட்டிருக்க பார்த்துருக்கியா? கர்த்தர் நமக்கு உடை கொடுத்துருக்கிறாரு, இன்னும் கொடுப்பார். நீங்கள் ராஜ்யத்தை தேடுங்க, அந்த ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்கும், அந்த ராஜா உங்களுக்கு கொடுப்பார். இயேசு ராஜா உனக்கு ட்ரெஸ் கொடுப்பார், இயேசு ராஜா உனக்கு படிப்பு கொடுப்பார், இயேசு ராஜா உனக்கு ஞானம் கொடுப்பார், இயேசு ராஜா உனக்கு திறமைகளை கொடுப்பார். அதன் மூலமா உன் தேவைகளை நீ பெற்றுக்கொண்டு ராஜாவா இருப்ப. ராஜ்யத்தை தேட வேண்டும். அந்த தேவனுடைய ராஜ்யம் யாக்கோபின் குடும்பத்தார் மேல தான் வரும், எல்லாரும் மேலே வராது தம்பி. யாக்கோபின் குடும்பத்தார் யாரோ அவங்க மேல தான் வரும். நீங்க யாக்கோபின் குடும்பத்தாரா மாறுங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. இரண்டாவது, இந்த ராஜ்யம் என்ன செய்யும்? இயேசுநாதர் உங்க வீட்டுக்கு மேல ஆளுகை செய்து என்ன செய்து கொண்டிருப்பாரு? உன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற அந்த பிசாசை ஆண்டவர் முறியடிப்பார். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரத்தில் சாத்தான உங்க கால்களின் கீழே போட்டு நசுக்குவார். சண்டைக்கு காரணமான, சமாதானத்தை கெடுக்கிற, பிரச்சனைகளை உண்டாக்குகிற, நோய்களை உண்டாக்குகிற, பயங்களை உண்டாக்குகிற இந்த அந்தகார வல்லமைகள், மனுஷர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சமாதானமாக இருக்கும்படி இந்த ராஜா உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால தான் அவர் பிறக்கும் பொழுது அவருடைய பிறப்பை குறித்து சொன்னாங்க, சமாதான பிரபு என்று. அவர் என்ன பிரபு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என்ன பிரபு? சத்தமாக சொல்லுங்களேன், சமாதானத்துக்கு ராஜா. இன்னைக்கு உங்கள் வீட்டில் சிஸ்டர் சமாதானம் இல்லை அப்படின்னா ராஜ்யம் இல்லைன்னு அர்த்தம். ஏசப்பாவுடைய ராஜ்யம் இல்லைன்னு அர்த்தம். ராஜ்யம் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் யாக்கோப்பின் குடும்பத்தாரா மாறலன்னு அர்த்தம். ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் யாக்கோப்பின் குடும்பத்தாரா மாறுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களா, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள, சாத்தான் அடித்து துரத்த சமாதான பிரபு இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய அரசை பெற்றுக்கொள்ளுங்க. அதை பெற்றுக்கொள்வதற்கு யாக்கோபின் குடும்பத்தாரா மாறுங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. இன்னொன்று என்னது? பாதுகாப்பு. 91வது சங்கீதத்தில் இருக்கிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி. வசனத்தை வாசிங்க.
வசனம் என்ன வசனம்? 11வது வசனம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை எந்த ஒரு ராஜ்யமும் கொடுக்காது. இந்த ராஜா பாதுகாக்கிறது மாதிரி இந்த உலகத்தில் எந்த ராஜாவும் தன் ஜனங்களை பாதுகாத்திருக்க முடியாது, பாதுகாத்திருக்க இனிமேலும் செய்ய முடியாது. நீ போற வழியெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதர்களை வச்சிருப்பாரு, தூதர்களை வச்சிருப்பாரு. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆண்டவர் உன் தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் உன் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் உன் கால்களுக்கு கூட பாதுகாப்பை கொடுத்து உன்னை பாதுகாப்பிலேயே நடத்துகிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிச்சிருந்தீங்கன்னா எத்தனையோ பேர் நல்ல கைத்தடி தேவனை மகிமைப்படுத்திருப்பீங்க. நல்ல கைகளை உயர்த்தி தலைக்கு மேலே கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்திருப்பீங்க. நம்முடைய ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம மேலே இருந்ததுனால தாங்க சில நேரங்களில், சில வினாடிகளில், சில நிமிடங்களில் நம்மளை காத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை காத்திருக்கிறார். ஆமென். இன்னும் காப்பார். இயேசு கிறிஸ்து இன்னும் காப்பார். அவருடைய ராஜ்யம் நம்ம மேலே இருக்கணும். நம்ம யாக்கோபின் குடும்பத்தாராக இருக்கணும். நம்ம யாக்கோபின் குடும்பத்தாராக இருக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இருக்காது. நாடுள்ளவங்க கவனிக்கிறீங்களா? நீங்கள்லாம் யார் குடும்பத்தார்? பக்கத்துல பார்த்து நீங்கள் யார் குடும்பத்தார்? இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு குடும்பத்தார் இருந்துக்கிட்டுருவாங்க. இந்த தாத்தா பாட்டி பூட்டன் இவங்கள வச்சு அந்த குடும்பத்தாராக இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்ய மாட்டார். அந்த குடும்பத்திலேருந்து வெளியே வந்து யாக்கோபின் குடும்பத்தார் அப்படி சொல்லுங்க. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க, பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், யாக்கோபின் குடும்பத்தார். இந்த யாக்கோபின் குடும்பத்தார் யார் அப்படின்னா, ஒரு 3 காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவங்க எல்லாருமே யாக்கோபின் குடும்பத்தார். தேவனை அறிந்தவர்கள் யாக்கோபின் குடும்பத்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 28:16. நல்லா கவனிங்க சிஸ்டர். நீங்க யாக்கோபின் குடும்பத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். நீங்க உண்மையிலேயே யாக்கோபின் குடும்பத்தாராக இருந்தா நீங்க இப்படி இருப்பீங்க. நீங்க சர்ச்சுக்கு வர்றதுனால, நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால நீங்க யாக்கோபின் குடும்பத்தார்னு சொல்லிட முடியாது. யாக்கோபுவை போல அனுபவங்கள் உங்களிடத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க யாக்கோபின் குடும்பத்தார் தான். வாசிங்களேன். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அறியாதிருந்தேனே. அல்லேலூயா. நிறைய பேர் நினைப்பாங்க, நாங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், அதனால எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருப்பார்கள், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவ பெயர்கள் வைத்திருக்கிறோம், அதனால எங்கள் பிள்ளைகள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது தவறு. தாத்தா ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாலும், அப்பா ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாலும், பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளா ஆண்டவர் அறிஞ்சவங்களா இருப்பார்கள் என்பது அது தவறான கருத்து.
ஒவ்வொருத்தரும் தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்க வேண்டும். இந்த யாக்கோபனுடைய அப்பா ஆண்டவரை அறிஞ்சவர், தாத்தாவும் ஆண்டவரை அறிஞ்சவர். ஆனால் யாக்கோபு இவ்வளவு நாட்களும் கதையை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. கடமைக்காகத்தான் கர்த்தரிடத்துல வந்திருக்கிறாரு. ஆனா அன்றைக்கு தான் தேவனுடைய வீட்டில் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறார். அம்மாவும் அப்பாவும் மாமா வீட்டுக்கு பொழைச்சி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. உடன் பிறந்த சகோதரர்களும் அவங்கள மிரட்டி அனுப்பி விட்டுட்டான். இவன் மாமா வீட்டுக்கு வர்றான். சூரியன் அஸ்தமனமாயிருச்சு, இருட்டாயிருச்சு. நல்லா கவனிங்க, உங்க வீட்டில் உங்க வாழ்க்கையில இருள் வருது அப்படின்னா நீங்க தேவனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தின் இடத்துல வருவதற்கு தான். உங்க வீட்டில் இருளை தேவன் அனுமதிக்கிறார்னா நீங்க நித்திய வெளிச்சம் இயேசுவை பார்ப்பதற்கு தான். அன்றைக்கு இவனுடைய வாழ்க்கையில சூரியன் மறையாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் படுத்து தூங்கியிருப்பான். ஆண்டவரை அறிஞ்சிருக்க மாட்டான். தேவனுடைய வீடு என்று சொல்லப்படுகிற அந்த பெத்தல் என்கிற அந்த வெட்ட வழியில் அந்த வனாந்தரத்தில் வந்து ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து படுக்கிறான். அவன் தூங்கின தாம்சத்தில் பரலோகம் அவனுக்கு தெரிகிறது. பிதா மேலே நிற்கிறாரு. ஏனில தூதர்கள் ஏறுகிறவர்களாக இருக்கிறார்கள், இறங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். கர்த்தர் பேசுகிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஓ, பூமியின் வம்சங்கள் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். நீ கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் பரம்புவாய் அப்படி சொல்ல ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை அள்ளி வீசுகிறாரு. நீ உயிரோடு இருக்கும் மட்டும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார். காலையில் எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு புத்துணர்வு, உற்சாகத்தோடு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு சொல்கிறான், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இதை இவ்வளவு நாள் நான் அறியாதிருந்தேனே அப்படி சொல்கிறான். யாக்கோபு தேவனை அன்றைக்குத்தான் அறிந்து கொண்டான். ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்களும் தேவனை அறிந்திருந்தால்தான் நீங்கள் யாக்கோபின் குடும்பத்தார். தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை தரிசித்திருக்கிறீங்களா? தேவனுடைய சத்தம் கேட்டிருக்கிறீங்களா? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீங்களா? தேவனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? தேவன் உங்களிடத்தில் பேசியிருக்கிறாரா? தேவனோடு உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்திருக்கு அப்படின்னா நீங்க தேவனை அறிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனை அறிஞ்ச நீங்க தான் யாக்கோபின் குடும்பத்தாரு. ஆனா தேவனுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. சும்மா கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாரேன், ஆண்டவர் என்கிட்ட பேசல, ஆண்டவரை நான் தரிசிக்கல, ஆண்டவருடைய சத்தம் கேட்கல அப்படியெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னா இன்னும் நீங்க தேவனை அறியல. அறியாத வரையில ஆண்டவருடைய அரசாட்சி இருக்காது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஆண்டவரை அறிய வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் யாக்கோபின் குடும்பத்தாரு. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார் என்றால் நீங்க தான் ஆண்டவரை அறிந்தவர்கள். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறீங்கன்னா சில இடங்களில் நீங்க தள்ளப்படும் பொழுது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். சில இழப்புகளை நீங்க சந்திக்கும் பொழுது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். நீங்கள் புறக்கணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை தேற்றுவார், உங்களை தைரியப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார். நீங்கள் சில நஷ்டங்களையும் சில கஷ்டங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தேற்றுவார். பாடல் மூலமாக தேற்றுவார், வசனத்தின் மூலமாக தேற்றுவார். நான் சொல்கிறேங்க சிஸ்டர், பின்னாடி உள்ளவங்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவரை நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு உண்டு சொல்லுங்கள், கைவர்த்தி காமிங்களேன். அந்த அனுபவம் பாருங்களேன், நல்லா கைவர்த்தி காமிங்களேன். கொஞ்சம் பேர் தான் இங்கே யாக்கோபின் குடும்பத்தார். இவங்கெல்லாம் யாக்கோபுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, வாலிப பிள்ளைகள். உங்களுடைய அனுபவங்கள் தேவனோடு பெருசாக இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப காலம் இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்க முடியாது. பிசாசு உங்களை இழுத்துட்டு போயிடுவான். நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். முதல்ல ஆலயத்தை அருவருப்பாக எண்ண மாட்டீங்க, ஆலயத்தை அவமதிக்க மாட்டீங்க, சர்ச்சை. இந்த யாக்கோபு முதல்ல சொன்ன காரியம், இந்த ஸ்தலம்
எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற இல்லை. அடுத்து சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? ஹேட் ஆஃப் ஹெவன், இது வானத்தின் வாசல். சர்ச்சுக்கு அவர் சொல்கிறாரு, அவர் வச்ச பேர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். சர்ச்சுக்கு அவர் வச்ச பேர் என்ன பேர்? பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ பரலோகத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை இதன் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்துக்குள்ளே இதன் மூலமாக தான் போக முடியும். ஆலயம், ஆலயத்தை குறித்து சர்ச்சுக்கு போகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன லாபம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. நீங்கள் ஆண்டவர் அறிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆலயத்தை அற்புதமாக நினைப்பீங்க. நானும் சில பேரை பார்ப்பேன், இந்த ரோட்டில் போகும்பொழுது யாருன்னே தெரியாதுங்க, ஆனால் இப்படி கும்பிட்டுட்டு போவாங்க சர்ச்சை. இந்த ரோட்டு வழி போகும்போது, அந்த ரோட்டு வழி போகும்போது ஆலயத்தை எவ்வளவு பெருசாக நினைக்கிறாங்க. ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்து கர்த்தரை யாக்கோபின் குடும்பத்தார்னு சொல்லிக்கிற ஆட்கள் சர்ச்சை அற்பமாகவும் இகழ்ச்சியாகவும் நினைக்கிறது உண்டு. ஆனால் தேவனை அறிஞ்சவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறதுல ஆனந்தம் கொள்ளுவாங்க. அதான் ஒரு பக்தன் பாடுறாரு, ஆலயம் சொல்லுவதே. சர்ச்சுக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே என்ன வந்துருமா உள்ளத்தில்? மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் இப்பொழுது எப்போ விடுவார்? அதான் நல்ல இருதயம். ஆமென். ஆலயத்துக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க, சென்ட்ரல் ஜெயில் மாதிரி நினைக்கிறாங்க. சனிக்கிழமை ஜெபம் பண்ண கூப்பிட்டா ஒரு வாரம் வருவாங்க, கிருபாகர் ஒரு வாரம் வருவான், அடுத்த வாரம் வரமாட்டான், கூப்பிட்டா வந்துடுவான். அப்படிதான் நிறைய பேர். தம்பி, இதுதான் உன்னுடைய எதிர்காலம். நீ வந்து எங்கே உட்காந்துருக்க தெரியுமா? உன் எதிர்காலத்தில் உட்காந்துருக்க. பள்ளிக்கூடம் தான் உன் எதிர்காலம் நினச்சிக்கிட்டு இருக்க, வேலை ஸ்தலம் தான் உன் எதிர்காலம் நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அதை விட மேலான ஒரு எதிர்காலத்தை உனக்கு உண்டாக்கி கொடுக்குற ஹேட் ஆஃப் ஹெவன், வானத்தின் வாசலில் தான் நீ வந்து உட்காந்துருக்குற. ஆலயத்துக்கு வர்றதுக்கு பயப்படக்கூடாது, பதறக்கூடாது. நீ ஆலயத்தில் வந்து உட்கார்ந்த உடனே பரலோகத்தின் வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்க. நன்மையான எந்த ஒரு ஈவும் பூரணமான எந்த ஒரு வரமும் பரத்தில் உண்டாகியது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது. ஆலயத்துக்கு வருகிறவன் கண்டிப்பா நன்மையினால நிரம்பிக் கொண்டே இருப்பான். ஆலயத்தை அற்பமா நினைக்காதீங்க. அதிகாலையில் ஆலயத்துக்கு ஓடி வந்து ஆராதிங்க, அற்புதங்களை பெறுவீங்க. இவன் பாருங்களேன், அதிகாலையில் எந்திரிக்கான். வாசிங்களேன் தொடர்ச்சியா. அதிகாலையிலே யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். ஆராதனை செய்கிறான். இன்னைக்கு எத்தனை பேருங்க அதிகாலையில் ஆராதனை செய்றீங்க? ஆலயத்தில் நடக்கிற அதிகாலை ஆராதனைக்கு எத்தனை பேர் ஓடி வாரீங்க? நீங்க தேவனை அறிஞ்சிருந்தீங்கன்னா உங்களால் அதிகாலையில் 5 மணிக்கு மேல தூங்க முடியாது. நீங்க தேவனை அறியாததுனால தான் 7 மணிக்கு வரைக்கும் தூங்குறீங்க, அல்லது 6 மணி வரைக்கும் தூங்குறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்கெல்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? பக்கத்துல பிரதர், நீங்களாம் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? கண்டிப்பா ஒரு 5:30 மணிக்கு மேலே நான் தூங்க மாட்டேன். 5 மணிக்கு 5:30க்குள்ளலாம் நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன், எந்திரிச்சிருவேன். அப்படி சொல்கிறாங்க. 2 கை உயர்த்தி காமிங்க. நீங்களாம் 7 to 9 நிறைய பேரை குறித்து கேள்விப்படுறேன். அதிகாலை ஜெபத்தை முடிச்சுட்டு ஃபோன் போட்டால் என்னுடைய மகன் தூங்கிட்டு இருக்கான் பாஸ்டர் சொல்கிறாங்க. பதில், என் மனைவி தூங்கிட்டு இருக்காங்க பாஸ்டர், இன்னும் எந்திரிக்கலை. அப்படி அதிகாலை ஜெபம் முடித்து மேலே போய் 5:30 6 மணி வரைக்கும் ஆயிரும். ஆனால் அப்போ வரைக்கும் கூட தூங்குகிறார்கள்ங்கிற வார்த்தை என் காதில் கேட்குறேன். இதெல்லாம் என்ன அறிகுறி தெரியுமா? இன்னும் நீங்கள் இயேசுவை என்ன செய்யலை, அறியலை. சினிமாவை அறிஞ்சிக்கிட்டு இருக்கலாம், செல்ஃபோனை அறிஞ்சிக்கிட்டு இருக்கலாம், 12 மணி வரைக்கும் செல்ஃபோனை அறிஞ்சிக்கிட்டு இருக்கலாம், அப்படி தானே இழுத்துக்கிட்டு இருக்கலாம். சொறி சரங்கு வந்து அது மாதிரி செல்ஃபோனை தான் இன்றைக்கி இழுத்துக்கிட்டு இருக்கேன் 10 மணி வரைக்கும்.
நீ அதை அறிய 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 உன் வாழ்க்கையில் அதிகால ஆராதனையெல்லாம் இருக்காது. நீ அதிகாலையில் ஆராதிச்சு பாரு, யாக்கோபு மாதிரி உன் குடும்பத்தை தேவன் அரசாளுவார். தேவன், நான் சொன்னது புரிஞ்சதா? உங்கள் பொம்பளை பிள்ளைகளெல்லாம் 5:30 மணிக்கு மேலே தூங்க விடாதீங்க. அதுவும் ஆலயத்தில் ஜெபம் நடக்கும்பொழுது நீங்கள் வீட்டில் தூங்குறீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை அறியாத ஆட்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் வானமே இடிஞ்சு விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டீங்க. அதிகாலை 5 to 6 மணிக்கு ஜெபம் நடக்குது ஆலயத்தில், நீங்கள் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தேவனை அறிந்தவர்களா? 5 மணிக்கு ஆராதனைக்கு 4:30 வந்து வாசல்ல நீங்க காத்திருந்தீங்கன்னா நீங்க தாங்க தேவனை அறிந்தவர்கள். நீங்க தாங்க யாக்கோபின் குடும்பத்தார். தலைக்கு மேல கூட கை தட்டி தெய்வம் இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? வாலிப தம்பிகளுக்கு சொல்றாரு, தம்பி உன்னை பார்த்து தான் சொல்றாரு, யாக்கோபா எழும்பு, யாக்கோபின் குடும்பத்தாரா மாறு. தேவன் உன்னை அரசாளட்டும், தேவன் உன்னை ராஜ்யபாரம் பண்ணட்டும். இந்த ராஜா உன்னை ராஜ்யபாரம் பண்ணார்னா நீ ராஜாதி ராஜாதான். அந்த ராஜா உன்னை ராஜாவா மாத்துவாரு. அடிமைத்தனத்தின் சங்கிலிகளெல்லாம் அறுத்து போட்டுருவாரு. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், தொடர்ச்சியா வாசிங்களேன். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். தேவனை அறிஞ்சவன் யாரு? சோத்துக்காகவும் ட்ரெஸ்ஸுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஜெபம் பண்றான் பாருங்களேன், ஒப்பு கொடுக்கறான் பாருங்களேன். அவன் தேவனை அறிஞ்சவன். தேவனுடைய ஊழியம் கட்டப்படணும், தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும்னு சொல்லி மனசுல நினைக்கிறான் பாருங்களேன், அவன் தேவனை அறிஞ்சவன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு தரும் எல்லாவற்றிலையும் தசமபாகம் தருவேன்னு சொல்லி பொருத்தனை பண்றவன் தேவனை அறிஞ்சவன். தசமபாகம் தருவேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய வருகிறது, ஆனாலும் கொடுப்பதற்கு மனதில்லை. இந்த யாக்கோபினிடத்துல ஒன்றுமே கிடையாது, ஆனா விசுவாசத்தோடு சொல்றாரு பாருங்களேன், கர்த்தர் எனக்கு தரும் எல்லாவற்றிலையும் தசமபாகம் தருவேன்னு. அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்க கர்த்தருக்கு தசமபாகம் தருகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தருகிற எல்லாவற்றிலையும், நேரத்திலையும், பணத்திலையும், பிள்ளைகள்லையும், எல்லாவற்றிலையும் தசமபாகம். 10 பிள்ளைகள் என்றால் ஒரு பிள்ளைகளை யாருக்கு கொடுக்கணும்? இயேசுவுக்கு கொடுக்கணும். நீங்க 10 மணி நேரம் நீங்க செலவழிக்கிறீங்கன்னா அதில் 1 மணி நேரம் யாருக்கு கொடுக்கணும்? இயேசுவுக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுதான் தசமபாகம். 24 மணி நேரம், அதில் 2.5 மணி நேரம். அதே மாதிரி உங்களுடைய வருமானத்திலையும் தசமபாகம் கொடுக்கணும். ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாரு. இந்த பூமியில் நம்மளால் மழை பெய்ய வைக்க முடியாது. மழை பெய்ய வைக்க முடியுமா? பக்கத்தில் பார்த்துக்கொள்ளுங்களேன். நீங்கள் மழை பெய்ய வச்சிருவீங்களா? பின்னாடி உள்ளவங்க மழை பெய்ய வச்சிருவீங்களா? மழை பெஞ்சா கூட பிடிப்போம் பாஸ்டர். மழை பெய்ய வைக்க முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை பொழிய வச்சிடலாம். தெரியுமா உங்களுக்கு? எந்த மழையை பொழிய வச்சிடலாம் சொல்லுங்களேன்? ஆசீர்வாதமான மழை, ஆசீர்வாதமாக பொழிகிற மழை. மல்கியாவில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தசமபாகமும் காணிக்கையும் எனக்கு கொடுத்து சோதித்து பாருங்கள், வானத்தின் பலகணிகள் திறக்க இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு போடலை, ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை மாதிரி பொழியும், மழை மாதிரி பொழியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழைக்கு நீங்க தடையா இருக்கிறீங்க. மழை பெஞ்சிடக்கூடாதுன்னு தடை பண்றீங்க.
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க நினைச்சீங்கன்னா மழை பெய்ய வைக்க முடியும். உங்க மனசுல இருக்கிற உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த தடை எடுத்து போடுங்களேன். கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் எனக்கு கொடுப்பார் அப்படி நம்பி நீங்க கர்த்தருக்கு தசம பாகம் காணிக்கையெல்லாம் கொடுத்து பாருங்களேன். உங்க மேல உங்க வீட்டில் ஆசீர்வாதமான மழை பெய்யறத நீங்க காணும்படி தேவன் கிருபை செய்வார். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல 2 கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. ஆசீர்வாதமான மழை, ஆசீர்வாதமான மழை, ஆசீர்வாதமான மழை. உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க கூடாதுலாம் இல்லை, என்ன இல்லை பிரதர். தேவன் உங்களுக்கு கொடுக்க கூடாதுலாம் எண்ணம் கிடையாது. ஆபிரகாமை நேசித்தது மாதிரி உங்களை நேசிக்கிறார். ஈசாக்கை நேசித்த மாதிரி உங்களை நேசிக்கிறார். யாக்கோபை நேசித்த மாதிரி உங்களை நேசிக்கிறாரு. ஆனால் யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு விசுவாசித்த மாதிரி நீங்கள் விசுவாசிக்கலையே. உங்கள் மனசில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதே. ஆண்டவருக்கு கொடுக்குற அந்த மனநிலை இல்லையே. அதில் ஒரு பொருத்தனை பண்ணுறது இல்லையே. சர்ச்சுக்கு வந்தால் இதெல்லாம் பொருத்தனை பண்ணிட்டு போகணும். இந்த வாரம் முழுதும் உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார், உங்களை கொடுக்க வைப்பார். இதுதான் யாக்கோபின் சந்ததியார். ஆமென். கர்த்தரை ஏமாத்துறவங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம அவிசுவாசத்தில் இருக்கிறவங்க யாக்கோபின் குடும்பத்தார் கிடையாது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க தான் யாக்கோபின் குடும்பத்தார். அவங்க மேலே தான் அரசாட்சி வரும். நான் சொன்னது புரிஞ்சதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தசம பாகம்லாம் கொடுங்க. எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்க? இந்த 2 கை உயர்த்தி காமிங்க. ஒர்க் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணி சம்பளம் வாங்குறவங்க, நல்லா 2 கை உயர்த்தி காமிங்க. ஒருத்தரோட வேலை செய்யலையா? ஏம்மா பயமாக இருக்குது. எல்லாத்தையும் கை உயர்த்துங்க. வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்க? 10 பைசா வருமானாலும் வருமானம் தான். கை உயர்த்தி காமிங்க. வாலிபர்கள், தாவீது ஒர்க் பண்ணுறியா? இடையிலையாவது போவியா? கை ஒத்து நல்லா கை ஒத்திக்காங்க. இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்க. இத்தனை பேரும் நீங்கள் உங்கள் வருமானத்தில் 10ல் 1 பாகம் கொடுப்பேன்னு முதல்ல பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் கொடுக்க உதவி செய்வார். உங்கள் மேலே ராஜ்யம் வரும். உன் வீட்டில் உனக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆடுகளை எண்ண முடியாது, வேலைக்காரிகளை எண்ண முடியாது. திரளான ஆடுகள், திரளான வேலைக்காரன், திரளான வேலைக்காரிகள் என்று சொல்லப்படுற அளவுக்கு, எழுதப்படுற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 2வது ஒரு காரியம், நேரமாயிருச்சு. எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு போதும் தேவனை விற்காமல் விலை கொடுத்து வாங்குபவன் தான் யாக்கோபு. தேவனை விற்கிறவன் ஏசா, தேவனை கிரைய செலுத்தி வாங்குறவன் யாக்கோபு. இந்த சம்பவம் சரித்திர சம்பவம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிருபையை விற்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. கிருபைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாவினுடைய வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வரணும். ஏன்னா அவன் தான் முதல்ல பிறந்தான். சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு தான். இயேசு ராஜா அவனுடைய வம்சத்தில் தான் பிறக்கணும். ஆனால் அவன் ஒருவேளை கூழுக்காக, போஜனத்துக்காக, இது என்னத்துக்குன்னு சொல்லிட்டு யாக்கோபிட்ட விற்றுட்டான். வயல்வெளிக்கு வேட்டையாட போயிட்டு, வனாந்தரத்துக்கு வேட்டையாட போயிட்டு மிகுந்த பசியோட வாரான். வந்து யாக்கோபு கூழ் கிண்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான், அப்பத்தை பார்க்குறான். அவன்கிட்ட கேட்குறான், எனக்கு கொஞ்சம் குடு பசிக்கு அப்படின்னு. ஆனால் அவன் காரணக்காரன். நம்மெல்லாம் காரணக்காரங்களாக இருக்கணும். அவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் இல்லை, ஆனால் தன்னுடைய தியாகத்தினால, அர்ப்பணிப்பினால பாத்திரவான் ஆயிட்டான். பிறக்கும் பொழுதே இவன் பாத்திரவான். இவன் சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டவன். ஆனால் பெற்றுக்கொண்டதை இழந்து போயிட்டான். அந்த சேஷ்ட புத்திர பாகம் யாரு?
இயேசு கிறிஸ்து. அந்த கிருபை யாரு? இயேசு கிறிஸ்து. ஏசா கிருபையை இழந்தான், மரியாள் கிருபையை பெற்றுக்கொண்டாள். மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்ன வார்த்தை, மரியாளே நீ கிருபை பெற்றவள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இயேசுவை பெற்றவள். ஏசா இயேசுவை இழந்தான், மரியாள் யாக்கோபின் வம்சத்திலே வந்த மரியாள் இயேசுவை பெற்றுக்கொண்டாள், கிருபையை பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு நிறைய பேர் விற்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் விற்கிறவங்களா இருக்கக்கூடாது, இயேசுவை விலை கொடுத்து வாங்குறவங்களா இருக்கணும். இயேசுவுக்காக சில நேரம் உணவை தியாகம் பண்ணணும், நேரத்தை தியாகம் பண்ணணும், பணத்தை தியாகம் பண்ணணும், உடல் உழைப்பை தியாகம் பண்ணணும். இதெல்லாம் தியாகம் பண்ணாதான் நீங்கள் இயேசுவை வாங்குவீங்க. ஆனால் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இயேசுவை விற்கிறவங்களாவே இருந்தீங்கன்னா இயேசுவுக்காக உணவை அர்ப்பணிக்கிறது கிடையாது. உணவுக்காக இயேசுவை தள்ளுறீங்க, வேலைக்காக இயேசுவை தள்ளுறீங்க, மனுஷர்களுக்காக இயேசுவை தள்ளுறீங்க, உறவினர்களுக்காக இயேசுவை தள்ளுறீங்க. அப்படின்னா நீங்க ஏசாக்கள். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு, விசுவாசிகள் என்று சொல்லிட்டு, யாக்கோபின் சந்ததியார் என்று சொல்லிட்டு ஏசாக்களா இருக்கிறீங்க. ஏசாக்கள் என்பவர்கள் தியாகம் பண்ண விரும்பாதவர்கள். யாக்கோபின் சுதந்திரர் யார் அப்படின்னா, இயேசுவுக்காக பட்னியாவும் கிடப்பாங்க, இயேசுவுக்காக தூங்காமல் இருப்பாங்க. எஸ்தர் ராஜாத்தி அள்ளும் பகலும் உண்ணாமலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து 3 நாள் ஜெபம் பண்ணி யூத ஜனங்களுக்கு பிரயோஜனமாக மாறினாலே, மோசே 40 நாள் தூங்காமல் உணவு சாப்பிடாம தண்ணீர் குடிக்காம தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டாரே. யாக்கோபின் சந்ததிகள் இயேசுவை விலை கொடுத்து வாங்குகிறவர்கள். யாக்கோபின் சந்ததிகள் இயேசுவுக்கு கரையம் செலுத்துகிறவர்கள். யாக்கோபின் சந்ததிகள் இயேசுவுக்கு கரையம் செலுத்துகிறவர்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்குள்ள போச்சு? எத்தனை பேர் மனசுக்குள்ள போச்சு? நீ யாக்கோபின் சந்ததியா இருந்தீனா, நீ யாக்கோபின் சந்ததியா இருந்தீனா இயேசுவுக்காக அநேக காரியங்களை தள்ளுவ. ஆனா இயேசுவை தள்ள மாட்ட, இயேசுவை அள்ளுவ. நீ உன்னுடைய காரியங்களை கொடுத்துட்டு கூட இதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோ, ஆனா இயேசு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இயேசுவை அள்ளி கொள்ளுவ. அவங்க தான் கிருபையை பெற்றுக்கொள்வாங்க, அவங்க தான் இயேசுவை பெற்றுக்கொள்வாங்க. அவங்க தான் யாக்கோபின் சந்ததிகள். தியாகம் பண்றவங்க, தியாகம் பண்றவங்க. எத்தனை பேர் இன்னைக்கு தியாகிகளா இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எத்தனை பேர் தியாகிகளா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள தியாகிகளா இருக்கிறீங்க? கொஞ்ச தூரம் நடந்து வர்றதுக்கு விருப்பம் கிடையாது. ஒருவேளை சாப்பாடை அர்ப்பணிச்சுட்டு உபவாசத்துக்கு வர்றது கிடையாது. ஒரு 2-3 மணி நேரம் மாசத்துல, ஒரு நாள் 24 மணி நேரம், மாசத்துல 30 நாட்கள் நீங்க அதை எடுத்துக்கொள்றீங்க. இந்த மாசத்துல ஒரு வாரம் முழு இரவு ஜெபத்தில் ஒரு 2.5 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து தேசத்துக்காக ஜெபித்து தியாகம் பண்றதுக்கு மனசு இல்லை. பக்கத்துல பார்த்து கேளுங்களா, இருக்குதா? மனசு இருக்கா? ஏசாவா இருந்தா மனசு இருக்காது. சோறு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம். எனக்கு சோறு தான் முக்கியம். வயிறு நிறைஞ்சா போதும். சோத்தை சாப்பிட்டு 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 என்ன தள்ளி கட்டணும்? வனாந்தரத்தில் முள்ளு காடுகள் தான் நிறையா பெருகி போய் கிடக்குது. அல்லேலூயா. ரோடுகளில் போக முடியல, நாத்தம். நம்ம வீட்டில் இருக்கிற செப்டி டேங்கை அள்ளி நம்ம ரோட்டில் வந்து விட்டுட்டு போயிடுறான். ரோட்டில் வண்டியை ஓட்டிகிட்டு போகும்பொழுது மூக்கை பொத்த வேண்டியிருக்கு. சாப்பிடுகிறது தவறல்ல, ஆனால் சாப்பிட்டு 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 செத்து போயிடக்கூடாதுல்ல. ஏசா ஆசீர்வாதத்தை இழந்தவன், கண்ணீரோடு மறுபடியும் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியல. ஆண்டவருக்காக உணவையும் உடையையும் உறக்கத்தையும் உடல் உழைப்பையும் பணத்தையும் எதையும் தியாகம் பண்ணி இயேசுவை விலை கொடுத்து வாங்குகிறவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் யாக்கோபின் சந்ததியார்கள். இந்த சந்ததியை கர்த்தர் அரசாளுவார். இந்த சந்ததி என்றென்றைக்கும் ஆண்டவராலே அரசாளப்படும். விசுவாசிக்கிறீங்களா? தியாகிகளாக எத்தனை பேர் எழும்ப போறீங்க? கை உயர்த்தி காமிங்களேன். நான் சொல்ற வார்த்தை நிறைய பேருடைய மைண்டுக்குள்ள போகல. உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு, உங்கள்கிட்ட தான் கர்த்தர் பேசுறார். யாக்கோபா இருப்பியா? விலை கொடுத்து இயேசுவை வாங்குவியா? தியாகம் பண்ணுவியா? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், விலை கொடுத்து வாங்குவீங்களா? இயேசுவுக்காக தியாகம் பண்ணுவீங்களா? பின்னாடி உள்ளவங்க இயேசுவுக்காக தியாகம் பண்ணுவீங்களா?
அதெல்லாம் பண்ண மாட்டோம் பாஸ்டர். கண்டிப்பாக சொல்கிறேன், நீ கிருபை இழந்து போவ. உன் மேலே ஆண்டவருடைய அரசாட்சி இருக்காது. நீ யாக்கோபினுடைய அந்த பரிபூரணத்தை, 2 பரிவாரங்களை உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது. பிசாசும் வீட்டை வெறுமையாக்கிடுவான். உனக்கு விரோதமாக உன் தொழிலில் போராடுகிற அந்த மனுஷவனை ஜெயிச்சிருவான். உன் தொழிலில் நஷ்டத்தை உண்டாக்கிடுவான், உன்னை வெறுமையாக்கிடுவான். ஆனால் ஈசாக்கின் பயபக்திக்குரியவருடைய ஆளுகை இருந்துச்சுன்னா நீ வெறுமையாக மாட்ட. நீ எந்த அளவுக்கு வெறுமையாக்கப்படுறியோ அந்த அளவுக்கு ஆண்டவராலே நிரப்பப்படுவ. நீ நிரம்பி வழிகிற பாத்திரமாயிருப்ப. நீ நிரம்பி வழிகிற பாத்திரமாயிருப்ப. தாவீது மாதிரி நிரம்பி வழிகிற பாத்திரமாயிருப்ப. நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தியாகம், கிறிஸ்தவத்தினுடைய மறுபெயர் தியாகம். ஆனால் இன்னைக்கு சுயநலத்தின் மறுபெயர் கிறிஸ்தவமாக மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நான் வாழ்ந்தால் போதும், மற்றவங்க எக்கடுகட்டு போனால் என்ன, அப்படித்தான் இருக்கிறார்கள். அது தியாகம் அல்ல. இயேசுவுக்காக நம்ம தியாகம் பண்ணோம்னா நிச்சயமாக அவருடைய அரசாட்சி நம்ம மேலே வரும். ஆமென். முழங்கால் படியிடுவோமா? ஜெபம் செய்வோமா? யாக்கோபின் சந்ததியாரே அப்படின்னு அழைக்கப்படணும். உங்களை யாக்கோபின் சந்ததியாரா நிறுத்திக்கிடுவீங்களா? தேவனை அறிவீங்களா? தேவனை விலை கொடுத்து வாங்குவீங்களா? உங்க கைகளை உயர்த்தி காமிங்களேன். அவருடைய ரத்தத்தினால நம்மளை வாங்கியிருக்கிறாரு. சிஸ்டர், அவருடைய ரத்தத்தினால நம்மளை வாங்கியிருக்கிறாரு. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் நம்மளை பார்த்து சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் அவரை வாங்க போறீங்க? இதுக்கு முன்னாடியெல்லாம் அவரை விற்கத்தானே செஞ்சிருக்கிறீங்க, சொத்துக்காக, காசுக்காக. அதனாலதான் உங்களை தேவன் ஆள முடியல. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறாரு. இனி என் தெய்வத்தை நான் வித்துற மாட்டேன், என் தெய்வத்துக்காக நான் கிரைய செலுத்துவேன் அப்படி சொல்றவங்க 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி நல்ல முழங்கால் போட முடிஞ்சுன்னா நல்ல முழங்கால் போட்டு, இயேசுவே நான் வித்த நாட்கள் உண்டாப்பா. உங்களை படிப்புக்காக வித்திருக்கிறேன், காசுக்காக வித்திருக்கிறப்பா. அப்படி இருந்தும் நீங்க என்ன விற்கல. இன்னும் என்ன யாக்கோபின் சந்ததியாரா பார்க்குறீங்க. ஓ, இனி நான் உங்களுக்கு கரையை செலுத்துவேன்னு சொல்றவங்க ஏதாவது ஒரு கரையை செலுத்துவதற்கு அர்ப்பணம் செய்யுங்க. தசம பாகம் செலுத்துவேன், காணிக்கை செலுத்துவேன். ஓ கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்தின் அற்புதமா என்ன மாட்டேன். உங்க கரங்களை தேவன் பார்க்கிறாரு. கை உயர்த்தி இருக்கிற அந்த கரங்கள் மேல ஆண்டவருடைய கரம் வைக்கப்படுகிறது. நல்ல கை தட்டி அவருடைய வல்லமை, அவருடைய கிருபையும் பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல 2 கையை தட்டி அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கை தட்டி அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் இறங்கி வருகிறது, அபிஷேகம் இறங்கி வருகிறது, அபிஷேகம் இறங்கி வருகிறது. வாலிப பிள்ளைகள் மேல் அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆண்டவரை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, அவருடைய ரத்தத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, அவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அர்ப்பணம் செய்யுங்க. கர்த்தருடைய